ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆஸ்பயர் அகாடமி. இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வீடியோவுக்காகவும் அதோட கிளாரிஃபிகேஷனுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஐபிபிஎஸ் பிஓ விட்டுருக்குறாங்க. ஸோ ஐபிபிஎஸ் பிஓ ஒரு 11 பேங்க்குக்கு வருஷம் எக்ஸாம் நடத்துவாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இந்த 11 பேங்க்கில் ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணுறதுல ஒரு குழப்பம் இருக்கும். போன வருஷம் கூட நான் வீடியோலாம் போட்டிருந்தேன், ஏன்னா எப்படி ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி தான். உங்களுக்கு 5208 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. 5208 வேக்கன்சி. இதில் 2204 ஜென்ரலுக்கும் 1337 ஓபிசிக்கும் 520 இடபிள்யூஎஸ்ஸுக்கும் அதே மாதிரி 365 போஸ்ட் எஸ்டிக்கும் எஸ்சிக்கு 782 போஸ்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வழக்கம் போல் போன தடவை 5 பேங்க் இருந்த மாதிரி இந்த தடவை 3 பேங்க் நாட் ரிப்போர்ட்டட், அதாவது என்ஆர் கேட்டகரியில் இருக்குது. ஸோ என்ஆர் கேட்டகரியில் இருக்கிற பேங்க்ஸை நம்ம பின்னாடி வச்சுக்கணும் அப்படிங்கிறது பொதுவாக இருக்கிற கருத்து. நானும் அதுதான் சொல்கிறேன். ஸோ அது என்னென்னலாம் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க்கு, யூகோ பேங்க்கு, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த 3க்கு நாட் ரிப்போர்ட்டடு. மற்ற 8 பேங்க் மட்டும்தான் இது பண்ணியிருக்காங்க. இதில் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இதெல்லாம் 1000 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. மற்றதெல்லாம் 500, 450, 200 வேக்கன்சிஸ் கூட கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு பேங்க்குக்கும். ஸோ அது எதில் நீங்கள் எந்த கம்யூனிட்டி எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதுக்கேற்றாப்புல பேங்க் ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஃபீஸ் எதுவும் மாற்றலை. அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி ஒன்று சொல்லணும்னா, டேட்ஸ் ஜூலை 1 to 21 வரைக்கும் அதுக்குள்ளே அப்ளை பண்ணோம். ஃபீஸ் எல்லாம் எதுவும் மாற்றலை. 850, 175 அந்த மாதிரி இருக்குது. ஜென்ரலுக்கு 850 ரூபா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அவங்களுக்கெல்லாம் 175 ரூபா. எப்பயும் போல் உள்ளது தான். இந்த எக்ஸாம் பேட்டர்னில் எதுவும் சேஞ்ச் ஆகலை. அதே டாபிக்ஸ், அதே லாங்குவேஜ் இது தான். குவான்ஸ், அதாவது மேக்ஸுக்கு 35 கொஷின் ஆன்சர் பண்ணிங்கன்னா 30 மார்க்கு. ரீசனிங்கில் 35 கொஷின் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40 மார்க்கு ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும். இது தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மெயின்ஸ்லேயும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது அப்கமிங் வீடியோஸில் தேவைன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் போடுறேன். ஸோ இதுதான் இந்த ஐபிபிஎஸ் பிஓ வேக்கன்சி பற்றி. பிஓ வேக்கன்சி இவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்கமிங் டைமில் ஆஸ்பயர் அகாடமியிலேருந்து பேங்கிங் பேட்ச் ஒன்று லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அது பற்றின அப்டேட்டும் அப்கமிங் வீடியோஸில் இருக்கும். ஸோ நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.